சோனு சொல்லுங்க. சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு ஈக்குவேஷன் சேலஞ்ச் தான். ஓகே, இதுவும் அதே மாதிரி ட்ரிக்கியா இருக்குமா இல்ல ஈஸியா இருக்குமா? இது ஈஸியா தான் இருக்கும். ஈஸியா தான் இருக்குமா? சரி பார்க்கலாம். ஆமா, அந்த ஈக்குவேஷன் பாரு. 9 - 5 = 5. எத்தனை ஸ்டிக் மூவ் பண்ணனும்? ஒரே ஒரு ஸ்டிக்க மூவ் பண்ணனும். செம்ம ஈஸி. ஓகே, அப்படியே 9 - 5 ஓட வேல்யூ என்ன? 4. ஓகேவா? இத 4 ஆ மாத்தணும்னா ஒரு ஸ்டிக்க மூவ் பண்ண முடியாது. சரி, ஒரே ஸ்டிக் இப்படி நான் மூவ் பண்ணா இது 3 ஆ மாத்தல. 9 - 5 வந்து எனக்கு என்ன வரும்? 4 தானே வரும். இதுவும் வேலைக்கு ஆகாது. 0. ஓகேவா? ஒரே ஒரு ஸ்டிக் தான் மூவ் பண்ணியிருக்கேன். இது 0 மாத்திட்டேன். 0 - 5 = -5 தான் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனும் தப்பு. சரி, வேற என்ன பண்ணலாம்? 5 - 5 = 0. இது 0 ஆக்கணும்னா இந்த ஸ்டிக்கை நான் இங்க வைக்கணும். இன்னொரு ஸ்டிக்கை நான் மூவ் பண்ணா என்னால 2 ஸ்டிக் மூவ் பண்ணா இது ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஆனா ஒரு ஸ்டிக் தான் மூவ் பண்ணுன்றனால 5 + 5 எனக்கு என்ன? 5 + 5 = 10. 5 - 5 வந்து 0 வராது. இப்போ 5 / 5 இப்படி டிவைட் பண்றேன்னு வச்சுப்போமே. 5 / 5 = 1 தான் வரும். அதுவும் இல்லை. ஸோ 5 + 5 பண்ணாலுமே எனக்கு வந்து வராது. 5 = 5. கரெக்டா? இதுதான் வந்து என்னால யோசிக்கக்கூடிய ஒரே ஆன்சர். ஓகே, வேற ஏதாவது உனக்கு ஆன்சர் தோணுதா? இல்ல 2 ஸ்டிக்ஸ் மூவ் பண்ணா நிறைய சொல்யூஷன்ஸ் வருது. 1 ஸ்டிக் மூவ் பண்ணா என்னால இந்த ஒரு ஆன்சர் தான் வந்து பண்ண முடியுது. சரி, ஓகே, நம்மளோட ஆடியன்ஸ் நம்மளோட கிளவரா இருப்பாங்க. நீங்க யாராவது இந்த ஆன்சர் வந்து வேற சொல்யூஷன் ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா காமெண்ட் பண்ணுங்க. ஓகே டன்.